ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இந்த நாளும் ரீல்ஸ் வீடியோ தானே போடுறேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்ட்டு இன்றைக்கி என்னோடய சமையல் வீடியோ போட போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. இருந்தாலும் பாருங்கள், எங்கள் வீட்டில் நான் இப்படித்தான் சமைப்பேன். என்னோடய சமையல் முறையை தான் இன்றைக்கி காட்டுறேன். டெய்லியும் இந்த மாதிரி தான் போட்டு ரொம்ப அழட்டிக்காமல் சிம்பிளாக தான் நான் சமைப்பேன். பாருங்களேன் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது செய்யாத, இதை செய், இதுன்னு இப்படி செய் அப்படின்னு உங்களோட ஐடியா கொடுங்க. ஐடியாவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டு மதிய சாப்பாடு தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு தேவையானது என்ன: பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி பழம், கருவேப்பில்லை, ஒரு பட்டை ஒரு துண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா தேங்காய் எண்ணெயில் சமைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பாடு ருசியாக இருக்கும். தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பால்லையும் சமைக்கிற சாப்பாடு நல்ல ருசியாக இருக்கும். சாப்பிடும்போது நல்ல மணமாக நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும் அந்த சாப்பாடு. நான் ரொம்ப நம்ம வீட்டில் சமைக்கிறது தேங்காய் எண்ணெயிலையும் தேங்காய் பால்லையும் தான். இன்றைக்கி பாருங்கள், மீன் குழம்புக்குன்னா இன்றைக்கி நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறதில்ல. பரங்கிக்காய் குழம்புக்குன்னா நான் தேங்காய் பால் சேர்த்து தான் ஆக்க போகிறேன். பாருங்கள், நான் இப்படி தான் சமைப்பேன். நான் ஆக்குறது இப்படி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆக்கி பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்களே. இல்லைன்னா உங்கள் வீடியோ ரொம்ப மொக்கையாக இருக்குது, பார்க்கவே முடியலை அப்படின்னு கமெண்ட்டில் திட்டினாலும் பிரச்சனை இல்லை. அது திட்டுறது நான் என்னோடய பிள்ளைகளை சரி செஞ்சுக்கலாம். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது இதுக்குன்னு ஒன்று தேவையில்லாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் திட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேசினா பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் மீன்லேயே புளி, அப்புறம் மிளகு, கரம் மசாலா இருக்குது, அது கொஞ்சம் சேர்த்து நல்லா உப்பு போட்டு நல்லா ஊற விட்டேன். ஒரு 10 நிமிஷம் சரி நம்ம ஊற வைக்கணும். மீனை உப்பு, புளி, மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் சரி ஊற விட்டு நம்ம எடுத்து ஆக்கும்போது நல்லாயிருக்கும். நல்ல மீனில் நல்ல உப்பு, புளி, அந்த மிளகு அதெல்லாம் நல்லா கலந்து நல்லா சாந்து அதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மீன் குழம்பு நம்ம தமிழ்நாட்டுலாம் மீனை கடைசியாக தான் போடுவாங்க. கறியை கூட்டி வச்சுட்டு கடைசியாக மீனை போடுவாங்க. இப்போ நாங்கள் இங்கே நாங்கள் சாதாரணமாக ஸ்ரீலங்காவில் அப்படி சமைக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நம்ம மீனை போட்டுட்டு கிண்டக்கூடாது. கரண்டியை போட்டு நல்லா போய் கிண்டுனா தான் அது பிரச்சனையாகும். இல்லைன்னா மீன் உடையாமல் நல்லாயிருக்கும். மீன் உடையாமல் இருக்கணும்னா நம்ம கரண்டியை ஒரு சிலர் கரண்டியை போட்டு கிண்டுறதுனால தான் மீன் உடையிறது. அதுக்கு பிறகு நான் தேவையான தண்ணியை சேர்த்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, மீன் ஊற வச்சுருந்த அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தண்ணி விட்டு வேக விட்டால் சரி. நல்லா வேக விட்டு குழம்பு கொதிச்சு வரும்போது அது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணால் சரி. நானும் போன வாரம்தான், ஒரு 2 வாரம் நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி 2 வாரத்தில் சும்மா காமெடி ரீல்ஸ் வீடியோ இதுகளை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் யூடியூப் ஓப்பன் பண்ணதே டெய்லி நான் சமைக்கிற சாப்பாடு, இப்போ டெய்லி நம்ம வீட்டில் சமைப்போம் இல்லையா மதிய சாப்பாடு, அதை வீடியோ எடுத்து போடலான்ங்கிறதுக்காகத்தான் நான் யூடியூப் ஆரம்பித்தேன், சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் ஆரம்பத்தில் சும்மா ஒரு வீடியோ ஒன்று போட்டு அது வியூஸ் போணுச்சு. அதுக்கு பிறகு சரி சமையல் பண்ணி போடுவோம் அப்படின்ட்டு இது பண்ணி, ஆனால் எனக்கு எடிட் பண்ண அப்படிலாம் கொஞ்சம் தெரியாத மாதிரி இருந்துச்சா, அதனால் ஒரு ரீல்ஸ் பண்ணுற வீடியோ 2 போட்டேன். அது கொஞ்சம் வியூஸ் போணுச்சு, கமெண்ட் வந்துச்சு. அதனால நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் லென்த்து வீடியோவில் சமையல் போட்டுட்டு ஷார்ட் வீடியோவில் என்னோடய ரீல்ஸ் காமெடி அந்த மாதிரி போடலான்ட்டு. மக்களே, எனக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட ரீல்ஸ் வீடியோலாம் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பரங்கிக்காய் குழம்பும் நான் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பரங்கிக்காய் குழம்பு இருக்குது. அது வந்து நல்லா தேங்காய் பால்லையே சமைக்கிறது. கடைசியில் இப்படி தான் வரும், நல்லா திரண்டு வரும் பரங்கிக்காய் குழம்பு. நல்லாயிருக்கும். இது வந்து ஜப்பான் பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கள் ஊரில் பரங்கிக்காய் வந்து சொல்லுவோம் வட்டக்கான்னு. வட்டக்காய் சொல்லுவோம். உங்கள் ஊரில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து சொல்லுவாங்க பரங்கிக்கான்ட்டு. சரி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் என் வீடியோ. அப்படி குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.